கரும்புக்கான நிலுவைத் தொகை கிடைக்காமல் ஒரு கரும்பு விவசாயி எப்படி பார்க்கலாம். விவசாயி மூர்த்தி ஒரு ஏக்கரில் கரும்பு சாகுபடி செய்து வருகிறார். முன்னோர் வழியில் கரும்பு சாகுபடி செய்து வரும் மூர்த்தியின் வாழ்க்கை கரும்பு காட்டை சுற்றியே உள்ளது. இவருக்கு கரும்பு ஆலைகளில் இருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகை 1 லட்சம் ரூபாய். நிலுவைத் தொகை கைக்கு வராததால் கரும்பு சாகுபடியை தொடர முடியாமல் இருக்கிறார் மூர்த்தி. சிறு விவசாயி நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குங்க, வருமானத்துலேயே இருக்குங்க, வருமானம் இல்லாத இருக்கிறேங்க. அதனால் நாட்டு சர்க்கரைக்கு போடுறக்கு இல்லாதவங்க இங்கேயும் மேலே அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதுனால ஒன்றுக்கு வழியில் சிரமப்பட்டுருக்குறேங்க. கரும்பு சாகுபடியை நம்பியே உள்ள மூர்த்தி வருமானத்திற்காக விவசாய கூலியாக வேலை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இவரைப் போல ஈரோடு மாவட்டத்தில் சுமார் 30,000 கரும்பு விவசாயிகள் உள்ளனர். ஈரோடு, சத்தியமங்கலம், கோபி, கவுந்தப்பாடி, மொடக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் 70,000 ஏக்கரில் கரும்பு விவசாயம் நடக்கிறது. இந்த மாவட்டத்தில் சக்தி சுகர்ஸ், பன்னாரி சுகர்ஸ், புகழூர் சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு கொண்டு செல்லப்படுகிறது. இங்கு மத்திய அரசு நிர்ணயித்த தொகையை மட்டுமே ஆலைகள் தருவதாக கூறும் விவசாயிகள் மாநில அரசு நிர்ணயித்த தொகையை ஆலைகள் தருவதில்லை என்கின்றனர். நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணத்தை தான் எடுக்க முடியுங்க, அதே முடியறதில்ல. அதுவாக போன வருஷம் 100 கோடி ரூபாய்க்கு மேலே பாக்கி இருந்துங்க. நாங்கள் விவசாய சங்கத்தில் போராடி கலெக்டர் அவங்கெல்லாம் கூப்பிட்டு சொன்ன பிறகு கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க. உப்பு வெட்டுற பணத்தை 3 மாதம் கழிச்சு தான் கொடுக்குறாங்க. அப்புறம் எங்கள் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க பணம் கொடுக்கலிங்கிற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை ப்ராப்பராக கொடுக்கறக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரெண்டாவது, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது கூட்டுறவு வங்கிக்கெல்லாம் கொடுக்குறாங்க. தனியார் வங்கிக்கும் கொடுக்கறக்கு ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க. மாவட்ட நிர்வாகம் நடத்திய பேச்சுவார்த்தைகளை அடுத்து கடந்த 2 ஆண்டுகளில் 100 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையில் 35 கோடி ரூபாய் மட்டும் தரப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். அதிலும் கடந்த சில மாதங்களாக நிலுவைத் தொகையை தராமல் நிறுத்தி வைத்திருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த 2300 பல கட்டமாக போராட்டம் பண்ணதுக்கு பிற்பாடுதான் இப்போ 3 மாதத்துக்கு மேலே தான் எங்களுக்கு பணமே கொடுக்குறாங்க. அந்த 2300 3 மாதம் கழிச்சு தான் வருது. இதில் போன வருஷத்து அரியர்ஸு 15 லட்சம் டன்னுக்கு எங்களுக்கு 85 ரூபா பாக்கியிருக்கு. இந்த 3 மாதத்து அரியர்ஸு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 கோடி ரூபா பாக்கியிருக்கு. ஆக மொத்தம் ஒரு 60 கோடி ரூபா நம்மளுடைய மாவட்டத்தினுடைய கரும்பு விவசாயினுடைய பணம் இன்னும் ஆலைகளில் பாக்கி நின்றுருக்கு. கரும்பு சாகுபடி தொடங்கி அரவை வரை பல சோதனைகளை கடந்தும் தங்களின் பிரச்சனைகள் தீர வழியில்லை என்கின்றனர் விவசாயிகள். ஆலை நிர்வாகங்களிடமிருந்து மாநில அரசு அறிவித்த தொகையை பெற்றுத்தர முயற்சி செய்து இனிப்பான கரும்பை அறுவடை செய்து வரும் விவசாயிகளினுடைய வாழ்வில் கசப்படிக்காமல் இருக்க செய்ய வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதாசிவத்துடன் ஜான் மைக்கேல்.